முத்தூஸ் மருத்துவ குழுமத்தின் உயிர் காக்கும் ஏசிடி அக்யூட் கேர் டீம் திட்டம் துவக்கம். போலீஸ் கமிஷனர் டாக்டர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கோவை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை குழுமம் சார்பில் அவசர சிகிச்சையின் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை கோவை சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ஏசிடி என்ற அக்யூட் கேர் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை வகித்தார். நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமா, இணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏசிடி அவசர சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக மாரடைப்பு ஏற்பட்டால் ஒருவரை எப்படி காப்பாற்றுவது, விபத்து ஏற்பட்டால் அவரை எப்படி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது, அதில் ஏசிடி குழுவினர் எப்படி செயல்படுவார்கள் என தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் பேசும்போது, கோவை மாநகரில் முதன்முறையாக ஏசிடி அக்யூட் கேர் டீம் என்ற பெயரில் அவசர சிகிச்சை திட்டத்தை நேரடியாக சென்று வழங்க முத்தூஸ் மருத்துவமனை சார்பில் துவக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. லண்டனில் போன்ற வெளிநாடுகளில் உயிர் காக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும்போது போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழிவிடுவது போல ஏற்பாடு செய்கிறார்களோ அதே போல மருத்துவர்களுக்கும் சைரன் விளக்கு வைத்த வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அதுபோன்றதொரு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். விழாவில் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசும்போது, மாரடைப்பு, விபத்து, வலிப்பு, பாம்பு கடித்தல், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட சூழல்களில் கோல்டன் ஹவர் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்ட் குழுவினர் உடனடியாக அங்கு சென்று அந்த இடத்திலேயே அவர்கள் உயிரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வார்கள். இதன் மூலம் உயிர் இழப்பு என்பது முழுமையாக தவிர்க்கப்படக்கூடும் என்றார். 1000க்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஆர்வமுள்ள தன்னார்வலர்களுக்கு PLS என்ற பேசிக் லைஃப் சப்போர்ட் எனப்படும் அடிப்படை உயிர் காக்கும் சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் காவல்துறையை சேர்ந்த காவலர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏசிடி மருத்துவ குழுவினரான டாக்டர் இனியவன், டாக்டர் செந்தில், பிரகாஷ், டாக்டர் சாஜிதா, டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் சுசிந்த் கண்ணா, டாக்டர் ஞான சண்முகம், டாக்டர் இனியவன் ஆகியோருக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கேடயங்கள் வழங்கினார். மேலும் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார், நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமா, இணை நிர்வாக இயக்குனர் செல்வகுமார் ஆகியோருக்கும் கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு கேடயமும் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். இந்த அக்யூட் கேர் டீம் ஏசிடி அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு மிக தேவையான ஒன்று. வருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது, அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாகி கொண்டே வருகின்றது. வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியாக, அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம், அக்யூட் கேர் டீம் போய் அங்கு தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு பண்ணி
உடனடியாக பேஷண்ட்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதமான செயலை தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது. கோல்டன் ஹவர்ஸில் எவ்வளவு முக்கியம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது காவல் அதிகாரிகளாகி எங்களுக்கு முழுமையாக தெரியும். நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விபத்துகளில் டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். எப்படின்னா, சம்பவம் நடந்த நேரம் என்ன, எந்த இடத்துல நடந்தது, எவ்வளவு நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு தகவல் போயிருக்குது, எவ்வளவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு, விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களை டெய்லி ஒவ்வொரு விபத்துக்கும் நாங்கள் சேகரித்து அந்த டைமை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத காவல்துறை மூலமாக போக்குவரத்தை இன்னும் சரி செய்து எப்படி அந்த டைமை குறைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் காவல்துறை மூலமாக பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அதுக்கு ஒருபடி முன்னால் போய் ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இடத்துல டாக்டர்ஸ் டீமே அங்கே போய் உடனே அங்கே ஸ்பாட்லே தேவையான முதலுதவிகள், சொபிஸ்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட், தேவையான அங்கே எமர்ஜென்சி கேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கவே அந்த இடத்துல செய்து பேஷண்ட்டை கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுலேயும் அட்வான்ஸான ஒரு விஷயம். இது எப்படி இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு புரியும் அப்படின்னா, நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இது மாதிரியான சம்பவம் நடக்கும் போது தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் கேள்விப்படுவோம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தா பொழைச்சிருப்பாங்க, இல்லை ஸ்பாட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பொழைச்சிருப்பாங்க. இது மாதிரி எவ்வளவோ கதைகள் நாம செய்திகள் கேள்விப்படுறோம். இப்போ அதெல்லாம் ஒரு சோக கதையாக மாறாமல் இது போன்று அவர்களுடைய வாழ்க்கை, உயிரை பாதுகாக்கக்கூடிய, உயிரை பிழைக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்குன்னா உண்மையிலேயே பெருமையான விஷயம். அதுவும் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த பகுதிக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. ஏன்னா இந்த ரோடு வந்து நமக்கு விபத்துக்கள், கோவை மாநகரத்தில் விபத்துகள் நடக்கக்கூடிய சாலைகளில் இதுவும் ஒன்று. அதனால் கண்டிப்பாக தேவை. காவல்துறை சார்பாக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜாயின் பண்ணப்போ நினைச்சது, பட் இன்னும் அது செய்ய முடியல. என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் உள்ளது போல இப்போ இங்கிலாந்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இப்போ 3 நியூரோ சர்ஜன் உடைய தேவை இருக்குது. அவர் வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு, போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த டாக்டர் இந்த இடத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் கொடுத்து டிராஃபிக் கிளியர் பண்ணி, இன்ஃபேக்ட் டாக்டர்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி கேரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து சைரன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கோவை மாநகரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. அதுக்கு சொல்லப்போனால், உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்கள் வந்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாததுனால அதை செய்ய முடியல. கண்டிப்பாக டாக்டர் முத்து சரவணகுமார் அதை வந்து எடுத்து செய்கிறதுக்கு முன்வருவார் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு பைலட் பேசிஸில் முதல்ல 1-2 ஹாஸ்பிட்டலில் செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மற்ற ஹாஸ்பிட்டல் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே போல் இப்போ அங்கே அழகான ஒரு செய்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. அதில் உண்மையிலே எல்லாரையும் அது என்ன செஞ்சாங்கிறத விட அதில் அவர் நடித்தவர் வந்து அவ்வளவு சிறப்பாக நடித்தார். அவர் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தத்ரூபமாக பண்ணார். ஸோ இந்த மாதிரியான பயிற்சி காவல்துறையில் முதலுதவி பயிற்சி நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாலும் அது முதலுதவி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ அடிபட்டு ஒருத்தர் விடுகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் சிபிஆர் பயிற்சி எடுத்திருப்பாங்க, பட் எந்த அளவு நம்பிக்கையோட போய் முன் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வருவாங்க. அப்போ அதுக்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. அதனால்
இப்போ கோவை மாநகரில் உள்ள பெட்ரோல் வெஹிக்கிளில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே திரும்பவும் இந்த சிபிஆர் பயிற்சி ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சாங்க. முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக டாக்டர் முத்து சரவணகுமார் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஐ தேங்க் யூ ஆன் பிகாஃப் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ். இன்றைய தினம் முத்தூஸ் மருத்துவமனை சரவணம்பட்டி, இட்ஸ் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. அந்த முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அக்யூட் கேர் டீம், இது என்னன்னா ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை. ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, லைஃப் த்ரெட்னிங் ஒரு எமர்ஜென்சினா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு டாக்டர்ஸ் டீம் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களோட போய் அவங்க எந்த இடத்துல அந்த எமர்ஜென்சி நடக்குதோ அதே இடத்துல போய் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஆக்ட். இது வந்து கோவையிலே முதல் முறையாக நம்ம மருத்துவமனையில் இதை சிறப்பாக செய்யணும்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு எமர்ஜென்சி டே. இந்த வேர்ல்டு எமர்ஜென்சி டே செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நம்ம ஹாஸ்பிட்டல் துவங்கி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மாநகர ஆணையர் திரு பாலகிருஷ்ணன், ஹானரபிள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த ஆக்டை எங்களுக்கு இனாகரேட் பண்ணி வச்சது ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் டீமும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஈவன் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து எல்லா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் காரோ ஆம்புலன்ஸோ ரீச் ஆகாத இடத்துக்கு கூட 2 வீலரில் போய் உடனே அவங்கள உயிரை காப்பாற்றிடுவாங்க. அந்த டீம் ரொம்ப அதை வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறத லைவாக செய்முறை விளக்கமும் செஞ்சு காமிச்சாங்க. இன்னைக்கு ரோட்லேயே 3 தடவை செஞ்சு காமிச்சாங்க. ஒருத்தர் வந்து மயக்க மாட்டோன்னு என்ன செய்யணும்னு, ப்ளஸ் ஒருத்தர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோ கார்டியாக் அரெஸ்ட் ஆனால் எப்படி காப்பாற்றணும் செய்முறை விளக்கத்தை ரொம்ப தத்ரூபமாக சொன்னாங்க. அதை நம்ம கமிஷனர் சாரே வந்து பார்த்துட்டு ரொம்ப வியந்து பாராட்டினாரு. இது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை இந்த சரவணம்பட்டி சரகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகணுங்கிறது எங்களோட எய்ம். மக்களை காப்பாற்றுறது எங்களோட மருத்துவமனை. ஸோ மக்களுக்காக மக்களோடு என்று முத்தூஸ் மருத்துவமனை போராடும் என்பதை உறுதியளிக்கிறேன்.